அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷீதல். மேடம் ரொம்ப நல்லாவே சிறப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே கேம்ப் பண்ணி 2 நாளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மகராஜ் சொல்லியிருந்தார். பட் இவ்வளோ தூரம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல இளம் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமுதாயத்தில் பல பல மாற்றங்கள் இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நம்ம அம்மா அப்பா இருந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள், இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரே மாதிரி அப்படியே இருக்கிறது இல்லை. ஒரு நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குதானே. அதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கிற போது என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது எப்போதும் இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு மெயினாக முக்கியமாக இப்போ படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் தேவை அப்படின்ற ஒரு ஆதரவை கொடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இளம் பெண்கள் இந்த முறையில் இருக்கிற சமுதாயத்தில் என்னென்ன கஷ்டங்கள் சந்திக்கிறாங்க, அதுக்கான என்னென்ன தீர்வுகள் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே இன்னைக்கும் தெரியறது கிடையாது. விழிப்புணர்வு அப்படிங்கிறது நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு விஷயத்துக்கும் நமக்கு தேவை. ஒரு நொடியும் சொல்ல போனால் தேவை எல்லாருக்கும். அதுவும் முக்கியமாக பெண்கள் அப்படிங்கும் போது நிஜமாவே தேவை. எல்லாருக்கும் எல்லா விழிப்புணர்வும் எப்போதும் கிட்டுறது கிடையாது. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு 4 பேர் சொல்லி அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே பெரிய விழிப்புணர்வாக இருக்கு. ஏன்னா சமூகத்தோட நம்ம பெண்களாக இருக்கிறவங்கள முன்னேற்றி கொண்டு வரதுக்கு எவ்வளோ தூரம் தள்ளணும் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வை அவங்க எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வராங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்படின்ற ஒரு விவாதத்துக்காக பெண்கள் எந்த அளவுக்கு இளம் பெண்களாக இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படின்னு உங்களோட சக தோழிகள் எல்லாரும் பேச வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அதற்கு என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கேன். ரொம்ப நன்றி. மாண்புமிகு நடுவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் என் எதிரணியாக இருக்கும் என் அன்பான சகோதரிகளுக்கும் எனது சாரதா கல்லூரியின் சிட்டுகளாக அமைந்திருக்கும் எனது கல்லூரி நண்பர்கள் மற்றும் சகோதரிகளுக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய சமூகத்தில் கல்வி, தொழில், சுயநம்பிக்கை என பல துறைகளில் முன்னேறி வரும் இளம்பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க மறைமுகமான மற்றும் வெளிப்படையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறாங்க. அவை தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல, சமூகத்தின் பொறுப்பை கேள்விக்குள்ளாக்கும் விஷயங்களாகும். அந்த அடிப்படையில் இன்றைய இளம்பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ற இந்த விவாத தலைப்பில் என் கருத்துக்களை முன்வைக்க நான் நினைக்கிறேன். இந்த இளம்பெண்கள் சுதந்திரமான காலத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையல்ல. அவர்கள் வாழ்வது கட்டுப்பாடு என்னும் சிறைச்சாலையில் தான். ஒரு பெண் வெளியே போனால் 1000 கேள்விகள், தாமதமாக வந்தால் சந்தேகம், அதுவே அந்த பெண் கனவு கண்டால் பெண்ணுக்கு இது தேவையா என்ற விமர்சனம் இந்த சமூகத்தில் நடக்கிறது. வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் பிரச்சனைகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்க தினமும் பயத்துடன் வாழ்கிறாள். அதற்கு காரணம் இந்த சமுதாயம் அந்த அளவிற்கு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. சமூக ஊடகங்களில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை விடுவதே அவளுக்கான மன அழுத்தத்தின் தொடக்கமாகிறது. சமுதாயத்தில் கூறுவார்கள் பெண்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று. அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வாய்ப்புகள் பற்றி பேசுறீங்க, ஆனால் பல பெண்கள் அந்த வாய்ப்பை தவறவிடுவதற்கு குடும்பத்தில் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்பை தவறவிடுகிறார்கள். ஆண்களுக்கு பல கனவுகள், பெண்களுக்கு கல்யாணம் தான் கனவுகள் என்று இருக்கும் சமூகம் இன்னும் இருக்கிறது. ஆண்கள் இறந்து போனால் பெண்கள் உடன்கட்டை ஏறுகிறார்கள். ஆனால் பெண்கள் இறந்து போனால் எந்த ஆணாவது உடன்கட்டை ஏறுகிறார்களா? அப்படி என்றால் மாற்றம் யாரிலே இருந்து தொடங்க வேண்டும்? சமூகமா, அரசா, இல்லை நம்மிடம் இருந்தா? இந்த கேள்வியை முன்வைத்து உங்களிடமிருந்து விடையிறுகிறேன். மாண்புமிகு நடுவருக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய விவாத மேடையில் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு முதலில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமூகம் முன்னேறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சமூகத்துக்கு பிரச்சனை பற்றி பேசணும். அந்த பிரச்சனை பற்றி
பெண்ணும் சரி ஆணும் சரி சமமா வேலை பார்க்குறாங்க, எல்லா பதவியிலுமே இருக்காங்க. ஆனா சம ஊதியம் சம மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். பெண் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது, அவ ஒரு டெசிஷன் மேக்கராக இருக்கணும்னு சொல்றேன். பெண்ணுக்கு பாதுகாப்புக்கு ஆப்ஸ் மட்டும் பத்தாதுங்க, பாதுகாப்பான மனப்பான்மை உள்ள சமூகம் உருவாகணும். இன்றைய இளம் பெண்களுக்கு உருவாகிற பிரச்சனை அது அவங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பிரச்சனை. பெண் முன்னேறினா மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேறும். நீ காலையில ஷாலினி அப்படின்றவங்க ஸ்பீச்ல சொன்னாங்க பெண்ணுடைய முன்னேற்றம் முக்கியம் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாங்க. ஆனா அவங்களே பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பக்கம் போய் உட்காந்துருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலம் இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கே ஒரு பாதுகாப்பான சமூகம் உருவாகணும்னு நான் சொல்றேன். இன்றைய பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னேறி இருக்காங்க. அப்ப வாய்ப்பு இல்லாம பெண்கள் எல்லா துறையிலையும் எல்லா பதவியிலும் இருக்காங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். பெண்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல இருந்து போய் கபடிக்காக போய் தமிழ்நாட்டே கொண்டாட வச்ச கார்த்திகாக்கு மட்டும் வாய்ப்பு எங்கிருந்து கிடைச்சிச்சு? அப்ப பெண்களை சொல்லி பல வாய்ப்பு இருக்கதானே செய்யும், அது அவங்களுக்கு தெரியல. அந்த வாய்ப்பை சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் அவங்க கத்துக்கிட்டு இந்த சமுதாயத்துல உயர்வடையணும்னு நான் சொல்றேன். பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மாற்றம் வேணும். முதல்ல அந்த மாற்றம் சமுதாயத்துல இருந்து உருவாக்கணும். சமுதாயம்னா யாருங்க? நாம தான். நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்த்து தான் அந்த சமுதாயத்தை உருவாக்கணும். அப்ப ஒவ்வொரு வீட்லையும் அப்பா அம்மா தன் குழந்தைகளுக்கு பெண்மையை பற்றின பெருமையான தத்துவங்களை அவங்க சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்கன்னா யாரு? பெற்றவங்களுடைய பெருமைக்கு தான் பிள்ளைங்க. நம்ம வீட்டுல என்னென்ன பேசுறோமோ அதை பார்த்து 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 தான் அந்த பிள்ளைங்களும் வளரும். அப்பா வந்து அம்மாவை பத்தி மட்டம் தட்டிகிட்டே பேசினாருன்னா அந்த பையன் பார்த்துட்டே இருந்தானா அவனுக்கும் அந்த மனசுல அம்மா இப்படித்தான் அந்த மாதிரி தாழ்வான மனப்பான்மையை அவன் வளரும். அதுக்கு எடுத்துக்காட்டு எங்கேயும் சொல்றேன். நான் எங்க வீட்டிலே எங்க அம்மா எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் முட்டாளு படிக்கிறதுக்கான ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்லுவாரு. அதை பார்த்து பார்த்தா என் நம்பி எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா அமைதியா இருக்கும், சும்மா இருக்கும், உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு கேட்பான். அதனால நான் என்ன சொல்றேன், எல்லாரும் மாறணும், பெண்களை போட்டுங்க பாராட்டுங்க, அதுக்கு முதல்ல மாறுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு நன்றி விடைகிறேன். நன்றி வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் அன்பான நண்பர்களுக்கும் மதிய வணக்கம். ஒரு பெண் இரவு தனியாக நடக்க முடியாத நிலை உண்மை இல்லையா? முன்னேற்றம் சிலருக்காக இருந்தால் அது முன்னேற்றம் இல்லை, அது பிரிவிலேஜ். நீங்க சக்சஸ் ஸ்டோரி பேசுறீங்க, நாங்க சர்வைவல் ஸ்டோரி பேசுறோம். பிழைத்திருப்பதே போராட்டமாக இருக்கின்ற இடத்தில் அது சாதாரணமாக நினைக்க முடியாது. ஒரு பெண் சிரித்தா கேரக்டர், அது அமைதியாக இருந்த ஆட்டிடியூட். அப்படி என்று குற்றவாளிக்கப்படுவது மனநலத்தை பாதிக்காதா? அப்படி என்றால் தீர்வு என்ன? எப்பொழுதும் குறை சொல்வது மட்டும்தானா? பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்கிறோம், ஆண்களுக்கு ரெஸ்பெக்ட் கற்றுக் கொடுக்கின்றோமா? ஒரு பெண் படிக்க நினைத்தால் மாப்பிள்ளை கிடைக்காது என்று கூறுகிறார்கள். வேலைக்கு சென்றால் குடும்ப கௌரவம் குறையுது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பெண்கள் பின்னேற காரணம் யார்? சமூகம் தானே. ஒரு பெண் சம உரிமை கேட்கவில்லை, அவர்கள் மனித மரியாதை தான் கேட்கிறார்கள். ஒரு பெண் பயமில்லாமல் வாழும் நாள் தான் சமூகத்தின் வெற்றி நாள். அந்த நாள் எந்த நாள் என்று வைத்து விளைவிக்கும். நீதிக்கு ஒரு சூரியனாய், அறிவுக்கு ஒரு சிகரமாய், எம் வாதங்களை தூக்கி பார்த்து தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். தமிழுக்கும் அமுது என்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இத்தகைய பெருமை மிக்க தமிழால் செல்கின்ற தலைப்பு பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, அதற்கு தீர்வுகளும் இருக்கிறது என்பதே என் பாடம். அந்த டீம் ஒன்று சொன்னாங்க, நாங்க சக்சஸ் கதை பேசுறோமா, அவங்க சர்வைவல் கதை பேசுறாங்க. எங்க சக்சஸ் மட்டும் சர்வை பண்ணாங்க அப்படியே கிடைச்சிருந்தா வானத்துல தான் குதிக்குது சக்சஸ். எல்லாரும் சர்வை பண்ணி சக்சஸ் அடையிறாங்களே தவிர சும்மா வந்து சக்சஸ் வர்றதில்லை. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் வந்து பெண்களோட வாழ்க்கை தோல்வியில போயிடக்கூடாது, சக்சஸ்ல போகணும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க வந்துருக்கோம். சட்டத்தால மட்டும் என்னைக்குமே மாற்றம் வராது. எப்பவுமே சட்டம் சரியில்லை அதனாலதான் பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றதால மட்டும் மாற்றம் வராது. ஒவ்வொரு வீட்டுல இருந்து அந்த மாற்றம் வரணும். வீட்டுல ஒவ்வொருத்தரும் வந்து சில இதெல்லாம் சொல்றதே கிடையாது. பெண்கள் இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலே பல தீர்வுகள் வர காத்துருக்கு பெண்களுக்கு. இப்ப பெண்கள் இல்லாத ஃபீல்டு எங்க இருக்கு? பைலட் ஆண்கள் ஆக முடியும்னா பெண்கள் ஆகிறாங்க. பெண்களுக்கு கிரிக்கெட் டீம்ல போய் விளையாடுறாங்கன்னா ஆண்களுக்கு கிரிக்கெட் டீம்ல விளையாடுறாங்க, கோப்பை அடிக்கிறாங்க. அடுத்த வருஷமே பெண்கள் 2 கோப்பை அடிச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி பாக்ஸிங்ல மேலும் ஏன் இப்ப எடுத்துக்கங்க, இந்தியன் ஆர்மியில ஆபரேஷன் சிந்தூரை லீட் பண்ணது யாருங்க? ஒரு பெண் தாங்க. பெண்கள் உயரணும்னு நினைக்கிறப்ப ரூமர்ஸ், காசிப், மீம்ஸ் இதெல்லாம் போடதான் செய்வாங்க. அதுல வந்து நம்ம மட்டும் பிளாக்
அந்த சீசன்ல எப்ப நமக்கு கிடைக்குதுன்றத ஆராய்ஞ்சு அப்பப்ப இது பண்ணாதான் வாய்ப்புன்றது கிடைக்குங்க. நகரமே தூங்காம முடிச்சுட்டு இருக்கு. ஆனா பெண்கள் இப்பெல்லாம் மூட நம்பிக்கையில வந்து மூழ்கி போயிருக்காங்க. நம்ம நாட்டோட முதல் சிட்டிசன் இப்போ ஒரு பெண் தான், திரௌபதி முர்மு. அது மட்டுமா, நிதியமைச்சர் ஒரு பெண். இப்படி நாட்டில் வந்து முக்கியமான பணிகளில் பெண்கள் பணியாற்றி வராங்க. எப்படி நீங்க வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியும்? பெண்கள் பிரச்சனைக்கு பாதுகாப்பு இல்லைன்றது சொல்றது வந்து எளிது. நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், பெண்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம உண்மையை ஆராய்ச்சி பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குங்க. சட்ட ரீதியான பாதுகாப்பு வந்துருச்சு, அரசின் பாதுகாப்பு திட்டங்கள் வந்திருக்கு, கல்வி, விழிப்புணர்வு என பல திட்டங்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா நிரந்தர தீர்வு இருக்காம போகலாம். ஆனா நம்ம வந்து அந்த பிரச்சனையை ஆராய்ச்சி பார்த்தோம்னாலே சில நேரம் நமக்கு தீர்வு கிடைக்கும். முன்பு பெண்கள் வந்து மௌனமா இருந்தாங்க. ஆனா இப்ப எப்படிங்க இருக்காங்க? மௌனமா தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கையோட, சட்டத்தோட, சமூக ஊடகங்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நீங்க அந்த மூட நம்பிக்கையிலே மூழ்கி போயிருந்தா எப்படிங்க? ஏழாவது மனையோட சாமில சொல்லியிருக்காரு, ஏழை 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏழை உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ அடித்த வியர்வை உந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயில் அனைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு. 1000 வழி வந்தாங்க பெண்களுக்கு. ஆனா அதை தகர்த்தெறிகிற சக்தியும் பெண்களுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க. சோதிப்பது காலமாக இருக்கலாம், ஆனா சாதிப்பதில் பெண்களாக இருக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் அன்பார்ந்த மாணவர்களுக்கும் என் மதிய வணக்கம். இன்றைய இளம் பெண்கள் பல பிரச்சனை செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போது நான் அவங்களோட பிரச்சனையை சிரிப்பாகவும் சீரியஸாகவும் பேச வந்திருக்கேன். இன்றைய இளம் பெண்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. கல்வி முன்னேறினாலும் வேலை வாய்ப்பு, பொருளாதார பிரச்சனைன்னு சந்திச்சுட்டு தானே இருக்காங்க. பல இடங்கள்ல பாலின வேற்றுமை இருக்கு. ஒரே வேலை, ஒரே தகுதி, ஆனா சம்பளத்துல வேறுபாடு. மேலதிகார பொறுப்புகள் ஆண்களுக்கு மட்டுமா? ஒரு ஆணோட போன் ஆஃப் ஆனா பேட்டரி தான் டெத் ஆகுது. இதுவே ஒரு பெண்ணோட போன் ஆஃப் ஆனா கேரக்டர்
எல்லாமே போராட்டம். கணவர் இல்லாத பெண் சமூகத்தின் ஃப்ரீ டிஸ்கஷன் டாபிக். தேவையற்ற கேள்விகள், சந்தேக பார்வைகள். வீடு தேர்வது கூட ஒரு போராட்டமாக போச்சுங்க. சிங்கிள் லேடிஸ் நாட்டால் ஒடுங்குறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டு இன்னும் இருக்குது இந்த சமுதாயத்தில். கணவர் இல்லாத அம்மா டபுள் டியூட்டி, குழந்தை வளர்ப்பு, வேலை, வீடு எல்லாமே இருக்கு. உங்க வீட்லயும் அப்படிதானே பார்க்குறாங்க. நம்ம இன்னும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவோம். ஃபுல்லாகவே நம்மளால பார்க்க முடியுமா? கணவர் வீட்டுக்கு போனால் தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணலாம்ல, யாருமே பண்றதில்ல. இருந்தாலும் சொல்றேன், வீடு எல்லாமே ஒரு தான். சிரிப்புக்கு பின்னால் உங்க வீட்டில் உங்க அம்மா சிரிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. மன அழுத்தம், தனிமை, எதிர்கால பயம். நம்ம பொண்ணு எப்படி எதிர்காலத்தில் முன்னேற போறா? முன்னேறவங்களை நான் சொல்லலை, முன்னேற முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்றேன். நம்ம பொண்ணு இன்னும் முன்னேறணுமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எங்க வீட்லயுமே வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா இல்லை, எங்க அப்பா எங்க கூடலாம் இல்லை, எங்க அம்மா ஒரு ஆளுமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனா நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன். ஆனா இப்பதான் தெரியுது, எங்க அம்மா படுத்த படிக்கிறாங்க. உடனே படுத்த படிக்கலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் முடியாம இருக்காங்க. அவங்க படுத்த படுத்தே எனக்கு தெரியுது. சோறுக்கே இங்க கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே நிலைமையில இல்லாம எங்க அம்மா சோறுக்கு கஷ்டம்லாம் இது பண்ண முடியாது, நான் வேலைக்கு போறேன் இப்போ முடியாத நிலைமையில கூட எங்க அம்மா வேலைக்கு போறாங்க. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் அம்மாக்காக ஹெல்ப் பண்ணுங்க. எதிர்காலம் மன அழுத்தம், தனிமை, எதிர்கால பயம், வயசான பிறகு ஆதரவு இல்லாமை, பென்ஷன் போதாது, கேர் இல்லை. இன்ற கால பெண்களுக்கு சிறகுகள் கொடுத்திருக்கலாம், ஆனால் பணமும் துணை இல்லாத பெண்களுக்கு சிறகுகள் இருந்தாலும் சிறையில் தான் அடைக்கப்படுறாங்க. லேட் நைட்ல பஸ் ஸ்டாப்ல கூட சேஃப்டி கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. கவர்மெண்ட் ஃபார்ம் எதுவும் அப்ளை பண்ண போனோம்னா ஆவணம் இருக்குது, ஆனா ஆதரவு இல்லை. உதவி செய்ய யாருமே இல்லாம ஆபீஸ்க்கு அலைய வேண்டிய நிலைமை. ஒரு பொண்ணு இப்ப இண்டிபெண்டா வாழ முடிவெடுத்து கல்யாணம் வேணாம்னு சொன்னா தப்பான பேச்சு, தப்பான பார்வை, வயசு கூடுது, கேள்வியே கூடுது. பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஆனா கீழ்பட்ட வீட்டுல தாங்க இருக்கு. அவளுக்கு கணவர் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளுக்கு சம வாய்ப்பு கொடுத்தோமா? இல்லையே. அப்போது அந்த சம வாய்ப்பு எப்போ கிடைக்கும் என்று பெண்களுக்கு நன்றி. இன்றைய காலத்தில் பல பெண்கள் குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். அவங்க சொன்னாங்க, அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஒரு சில குடும்பத்துல கஷ்டம் ரொம்ப தான் படுறாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. தனியா ஒரு பெண்ணு வெற்றிகரமாக தன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பெண்ணுக்கு கணவர் இல்லைன்னா என்னங்க? நம்ம நாட்டில் பல தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. கணவர் இல்லாத பெண்களுக்கு அவங்க சட்ட ரீதியாக சரி, பொருளாதார ரீதியாக சரி, மரண ரீதியாக சரி, நிறைய ஆதரவு கொடுத்துட்டு தான் வராங்க. ஏன் இப்போ பெண்களே சேர்ந்து கடன், சேமிப்பு, தொழில் வாய்ப்புகள் உருவாக்கிட்டு தானே இருக்காங்க. முன்னாடி என்ன சொல்லலாம், பெண்கள்
ஒரு பெண் லேட்டா வந்தா இவ்வளோ லேட்டா கேட்குறாங்கன்னு. அது ஏன் கேட்குறாங்க? இது ஒரு நம்பிக்கை இருக்குங்க உங்களுக்கு. நான் இங்கே தான் இருக்கேன், என்னை முதல்ல நீங்க நம்புங்கன்னு சொன்னீங்கன்னா அதை ஏன் அவங்க கேட்க போறாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க ஒரு பெண் மேல ஒரு அக்கறை, என்னதான் இருந்தாலும் அவங்க பெற்ற பெண் தானங்க அவங்க. முன்னெல்லாம் பெண்களுக்கு படிப்பு இல்லை, தேர்வு இல்லை, சுய முடிவு இல்லை. இப்ப பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதை விட தீர்வுகளும் வாய்ப்புகளும் அதை விட அதிகமா இருக்கு. நம்ம தான் தேடி போய் பார்த்துக்கணும். இன்றைய பெண்களுக்கு படிக்க, வேலை செய்ய, தனியா பயணம் செய்ய, பிடிச்சதை செய்யணும் முன்னாடி இல்லாத சுதந்திரம் இப்ப இருக்கு. இப்ப நம்மளோட பிரச்சனை சுதந்திரம் இல்லாதது இல்ல, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் இருக்கு. நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், நம்மளும் மிஸ்யூஸ் பண்ணத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருமண கேள்விகள் இருக்குன்னு அந்த சகோதரி சொன்னாங்க. ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா அடுத்த கல்யாண சாப்பாடு எப்போ போடுவேன், வீட்டுல எப்போ விசேஷம்னு கேட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் முசுப்பேத்தி விடத்தான் செய்றாங்க. ஆனா வேணாம், இப்ப இல்ல, நான் படிக்கணும்னு சொல்றதா இல்லை இன்றைய பெண்களிடம் இருக்கு. அந்த சாய்ஸ் முன்னாடி இருந்துச்சா? இல்லையே. காரணம் பெண்களை சுதந்திரமா அவங்களோட கெரியரை செய்ய விடல. இப்ப அதை செய்ய விட்டுட்டு தானே இருக்காங்க. அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை? அடுப்பூது பெண்களுக்கு படிப்பறிவு எதற்குன்னு கேட்டாங்க. ஆனா இப்ப பட்டங்கள் ஆகுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரிகள் பெண்களை நடத்த வேண்டும் என்று பாரதியார் பாடல்களுக்கு ஏற்ப முன்னேறிட்டு தானே இருக்காங்க. இன்றைய பெண்கள் ஒரே ரோல்ல மட்டும் இல்லைங்க. கெரியர் விமன், டாக்டர், ஒய்ஃப், மதர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. பிரச்சனை இல்லை, இது இல்ல, அது ஒரு திறமை. பெண்கள் பற்றி சமூகம் பேசுதுன்னு சொல்றாங்க. ஆமா பேசுது. ஆனா அதை கேட்டு பயந்து நிக்கிற பெண்கள் குறைஞ்சிட்டாங்களே. அதனால இப்ப சமூகம் பேசினா என்ன, சமூகம் பேசுறேன்னா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை நீங்க பாருங்க. மாடர்னாக இருப்பது ஸ்பாயில் இல்ல. மாடர்னா என்னங்க? எஜுகேட்டட், அவேர், கான்ஃபிடென்ட். இது மூணையும் இருந்தாதாங்க மாடர்ன். இன்றைய பெண்கள் மாறல, அவங்க தகுதியை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி பெண்களுக்கு ஸ்கூல் காலேஜ் செல்றது ப்ரிவிலேஜா தான் இருந்தது. இப்ப பெண்கள்னாலையும் இன்ஜினியரிங், மெடிசன், ஆர்ட்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், ஈவன் அப்ராட்னு சாதிச்சுட்டு வர்றாங்களே. பிரச்சனை எல்லாம் அதிகம் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. முன்னாடிலாம் பெண்கள் டோட்டலாவே ஃபேமிலியோ ஹஸ்பண்டையோ டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் சேலரி, பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு சொந்த வருமானம் வாங்கி முன்னேறாங்க. முன்னாடி பெண்கள் டிராவலுக்கு ஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்ப சோலோ டிராவல், ஸ்டடி அப்ராடு, ஒர்க் ட்ரிப்ஸ்னு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றாங்க. பிறந்த இடத்துல தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? இப்ப விமன் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இது ப்ராப்ளம் இல்ல, அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, கனவுகளை நோக்கி ஓடுறாங்க. முன்னாடி பெண் வீட்டுக்குள்ளன்னு சொன்னாங்க, இப்ப சொல்றாங்க பெண் எல்லாம் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அதனால பிரச்சனைன்னு சொல்றது வளர்ச்சிக்கான சின்ன சின்ன தடை தான். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, இன்றைய பெண்ணுக்கு அலாரம் அடிக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷன் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்ப பெண்கள் எல்லாம் எல்லா ஃபீல்ட்லயுமே ஷைன் பண்றாங்க. டாக்டர், இன்ஜினியர், சிஇஓ, ஏன் இப்போ இந்த டிபேட் கூட டாமினேட்டிங் நாங்க தான். முன்னெல்லாம் எங்களுக்கு வீட்டில் கூட பேசுறதுக்கு உரிமை இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, மேடை ஏறி வந்து பேசுறோம். இன்றைய பெண்கள் பிரச்சனைகளால பாதிக்கப்படலைங்க, அவைகளை நேவிகேட் பண்ண கத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்றைய பெண்கள் அதிகம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றதை விட இன்றைய பெண்கள் அதிகம் முன்னேறாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் என்னோட சந்தோஷத்தையும் அதுக்கப்புறம் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுனீங்க. எதிர்பார்க்கல நான் இவ்வளோ நல்லா பேசுனீங்க, இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லுவீங்க, கேட்டங்களோட சொல்யூஷன்ஸும் சொல்லுவீங்க, அன்னிலேருந்து இனி வரைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே இவ்வளோ தூரத்துக்கு சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. இவங்க கடைசியாக ரேவதின்றவங்க பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல நான் உட்கார்ந்தோடனே முதல்ல யோசித்தேன், இன்னைக்கு நாங்கள் இங்கே நின்று பேசுறது தான் எங்களோட இன்னொரு ஒரு சக்ஸஸ். ஏன்னா எங்களுக்கு வீட்டில் கூட பேசுறதுக்கு முன்னாடி உரிமை இல்லை. ஆனால் இன்னைக்கு அதுக்கான சக்ஸஸாக நாங்கள் இங்கே நின்று பேசுறதே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களை மாதிரியே ஒரு பெண்ணுக்கும் இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கலந்து இருந்துக்கணும் இல்லையா? அப்போ அத்தனை பேர் சேரும் போது அது இன்னொரு ஒரு சக்ஸஸாக வந்துருக்கும். நான் உட்காரும் போது அதை தான் நினச்சேன், இவ்வளோ தூரம் இன்னைக்கு வந்ததே ஒரு பெரிய சக்ஸஸ். ஜென்ரலாகவே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் தீர்வு காணும், டைரக்டாக தீர்வுன்னு இருக்காது யோசிச்சிருக்கோமா? இல்லை ஏதாவது ஒன்று முன்னேறணும், ஏதாவது ஒன்று யோசிச்சோன்னா பிரச்சனையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கான தீர்வுன்னு ஒன்று வரும். சட்டங்கள் நிறைய இருக்கு. எதனால சட்டங்கள் பெண்களுக்காக வந்தது? ஏன்னா பிரச்சனைகள் இந்த இதில் இருக்கு. இவங்க ஒரு தேவை இருக்கிற போதுதான் அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்யணுங்கிறதையே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ சமூகத்துல ஆண்களோட பங்கு மட்டும் பத்தலை, போதலை. பெண்களோட அறிவு, அவங்களோட திறமை வீட்டுக்குள்ளே முடக்கி இருக்கும் போதே இன்னும் அதிகமா இருக்கு. வெளியில வந்தா எந்த அளவுக்கு அவங்க இன்னும் நல்லா ஷைன் பண்ணலாம், சொசைட்டில அவங்களோட பங்கு எவ்வளவு தூரத்துக்கு தேவை, நாட்டையும் இந்த உலகத்தையும் எவ்வளவு தூரம் முன்னேற்றலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுன்ற ஒரு வார்த்தை
போதும்பா இதுக்கு மேலே நான் ஏற விரும்பலை அப்படின்ற ஒரு மனசு வந்துட்டோம் அப்படின்னா 3வது படியில போய் நம்ம பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய அழகான மலையோ இல்லை யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படி ஒரு இது இருக்கு. ஆனால் நம்ம அதை பார்க்கவே 2வது படியிலே நின்றுட்டோம் அப்படின்னா எப்படி போக முடியும்? ஸோ எப்போ வந்தாலும் அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு முன்னேறும் போது அதுக்கு பிரச்சனையை கண்டுபிடிச்சு பிரச்சனையா இருக்கிற அந்த சொல்யூஷனா அடுத்த படி ஏறி போனாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ஆண்களுக்கு நிகரான பெண்கள் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சமூகம் எல்லாமே உருவாக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட சிந்தனையா இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். அது போக இங்க வந்து பேசின ஒருவர் சொன்ன சில வார்த்தைகள் இதையும் வந்து நான் திரும்பவும் சொல்லி அவங்க இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை குறிப்புகளோட சொல்லணுன்றதுக்கு நான் ஒரு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் சிவயோக பிரியா அப்படிங்கிறவங்க வந்து பிரச்சனையை பற்றி பேசினாங்க. அந்த பிரச்சனையில வாய்ப்புகள் எல்லாருக்குமே நிறைய இருக்கு, ஆனா அதற்கான ஆதரவுகள் இல்லை அப்படின்னு. அது நிஜமாவே உண்மைதான், எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அதுக்கான ஆதரவு எத்தனை பேர் வீட்டில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பேசுறதுக்கு, ஆனா சில பேர் என்ன பண்றோம், உட்காரோம், கொட்டாய் விடுறோம், தூங்குறோம், இப்படிதானே இருக்கு. நம்ம ஏன் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கோம்? நம்மளே நமக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்னொரு ஒரு சக தோழியே சொன்னாங்க, நான் இங்க இருக்கவங்க யாரையும் சொல்லலை, டக்குன்னு எல்லாரும் முடிஞ்சு பார்க்காதீங்க. இன்னொரு தோழியை சொன்னாங்க, நம்மளோட முதல் ஆரம்பமே வந்து நமக்கு சுய நம்பிக்கை வேணும் அப்படின்னு. நீங்களே உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலன்னா உங்க வீட்டில் இருக்க உங்க அப்பாவோ அம்மாவோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ எப்படி கொடுப்பாங்க? என்னால இது முடியும், இன்னைக்கு எல்லாரும் இப்படி இருக்காங்க, நான் பண்றேன். கல்பனா சாவ்லா இருக்காங்க, போயிட்டு விண்வெளி வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. ஒரு கல்பனா சாவ்லா போதுமா? ஒரு பெண்மணி கல்பனா சாவ்லா இருந்தா போதுமா? ஒருத்தரும் இருக்கணும் இல்லையா? அந்த ஒருத்தரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பிரச்சனையை தேர்ந்து அதுக்கான சொல்யூஷன் ஏன் ஒரே ஒரு கல்பனா சாவ்லா? இத்தனை பெண்கள் இருக்கும் நாட்டுல, அப்ப எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சிந்தனையா சொல்றேன். அதுக்கு எல்லாரும் யோசிக்கணும், நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுங்கிறதுக்கு சொல்றேன். மாற்றம் யாரிடமிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியில அவங்க முடிச்சாங்க. மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். சமுதாயம் வீடு அப்படிங்கிறதெல்லாமும் இருக்குதான். 2வது தான் மாற்றம் நம்மிடமிருந்து முதல்ல தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு சொன்னாதான் நாம என் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ண முடியும். என்னால இது முடியும், இதுக்கு நான் இப்படி பிளான் வச்சிருக்கேன், இந்த ஐடியா வச்சிருக்கேன், ஏன்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, பேரண்ட்ஸ்க்கு வந்து பெத்தவங்க இல்லையா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நமக்கு என்னென்ன தெரியும், நம்மளால என்ன முடியுங்கிறத சொன்னோம்னா கண்டிப்பா இந்த காலத்துல இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்றவங்களா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாற்றங்கள் எப்போதுமே நம்மிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத நான் ஒரு விஷயமா அவங்க பேசினதுல இருந்து சொல்றேன். அதுக்கு அவங்க சிவயோக பிரியா பேசினதுக்கு சொல்யூஷனா வந்து ஸ்ரீநிதி அப்படின்னு பேசினாங்க. அவங்க தான் அந்த கல்பனா சாவ்லாவை பத்தி சொன்னாங்க. சம ஊதியம் மற்றும் மரியாதை இந்த உலகத்துல இல்லை, அதாவது நம்ம நாட்டில் இல்லை. உலகத்துல மற்ற ஒரு கண்ட்ரி ஒரு மாதிரி இருக்காங்க. சைனாவுக்கு போனால் ராத்திரி 12 மணிக்கு எல்லாராலையும் நடக்க முடியுது பெண்களால், ஆனால் இந்தியாவில் நடக்க முடியுதா, அது தமிழ்நாட்டில் நடக்க முடியுதா, இப்படிலாம் கேட்டால் கேள்விக்குறிதான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஒரு விஷயத்த முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட சட்டத்துல கான்ஸ்டிடியூஷனலா ஆர்டிகல் 21 அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே ரைட் டு டிக்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு டிக்னிட்டி அப்படிங்கிறது மரியாதை. வெறும் சட்டமா இருந்தால் மட்டும் போதாது, சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சட்டத்துக்குள்ள நம்ம தீர்வு காண முடியும். ஆனா அந்த சட்டத்திற்கு தீர்வு காணணும்னா அந்த பிரச்சனையை யார் திரும்ப கொண்டு போய் சொல்லுவா? அவங்க ரைட் டு டிக்னிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிக்னிட்டி எனக்கு வந்து அது கிடைக்கல அப்படிங்கும் போது நான் தான் மறுபடியும் அதை முன்னெடுத்து வச்சு சொல்லணும். அப்போ நம்மள்கிட்ட மாற்றம் வரணும் அப்படிங்கும் போது நம்ம தான் எனக்கு டிக்னிட்டி இல்லைங்கிறத பேசணும். ரைட் டு எஜுகேஷன் இதெல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க? சின்ன வயசு இளம் வயசுலேருந்து ஃப்ரீ எஜுகேஷன் 14 வயசு வரைக்கும் எல்லா பெண்கள் எல்லா ஆண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக டெவலப்பிங் சொசைட்டிக்காக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கும் போது அதோட சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. சட்ட ரீதியாக நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, ஆனால் அந்த சொல்யூஷனை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறோம்? டாபு டாபிக்ஸ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாபு டாபிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பேசக்கூடாத டாபிக் அப்படின்னு. அதாவது இதெல்லாம் பேசக்கூடாது, அச்சிச்சோ இதை பற்றி பேசுறாது தப்பு, அச்சிச்சோ இதை பற்றி பேசுறாது தப்பு. சமூகத்தின் தள்ளுபாடு நம்மள ஒரு இடத்துல போய் தள்ளிடு, இதை பேசினாலே தவிர நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. விழிப்புணர்வு எதுல பேசலாம் எதுல பேசக்கூடாது, எங்கெங்க பேசலாம் எங்கெங்க பேசக்கூடாதுன்ற எல்லாத்துலேயுமே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு விஷயம் ஒரு மனிதனா குறையுது அப்படின்னா அதை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு இது சொல்றேன். அதுக்கப்புறம் மகா அப்படின்றவங்க பேசினாங்க.
பெண்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்குறாங்க, ஆனால் ஆண்களுக்கு நிகரான மரியாதை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான், பாடி ஷேமிங் இருக்குது. அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன படிக்கல, எங்கே கொண்டு தள்ளுறாங்க அப்படின்ற எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஈவன் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. நான் வந்து லா முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்கு போனேன். இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்களே, இவ்வளோ குட்டியாக இருக்கீங்களே, நீங்களாம் போடியம்க்கு கீழே ஜட்ஜுக்கு கீழே டயாஸில் இருக்கீங்கன்னா கண்ணுக்கு தெரிவிங்களா? நீங்கள் பேசினாலும் காது கொடுத்து கேட்பாங்களா? உங்களுக்கு வாய்ஸ் த்ரோ அவ்வளோ விருதுக்கு இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டவங்களும் இருக்கு. அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தனா, அதுக்கு நிகராக சில பேர் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, அவன் பேசினா உங்களுக்கு தெரியும், அவன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாததுனால அப்படி இருக்கு. சில பேர் சொன்னாங்க கான்ஃபிடென்ட்டாக பேசினா அது திமிரு அப்படின்னு. அது 100% உண்மை. ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக பேசினா திமிரு அப்படின்னு தான் இந்த சமூகம் நினைக்குது. ஆனால் அதுக்கு சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி, எவ்வளோதான் உங்களை கிண்டல் பண்ணாலும் அதை சிரிச்சாலும் அதை காதில் வாங்காமல் நம்ம அடுத்தபடி ஏறி போக போக தான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளால பிரித்து பார்த்து நம்மளோட பாதையை சரியாக நம்மளால சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸ்ரீவித்யான்றவங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடினாங்க, ஏஆர் ரஹ்மான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வரியும் அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். பல பாட்டு இருக்குது, பல கவிதைகள் இருக்குது, பல நூல்கள் இருக்குது. பெண்களோட முன்னேற்றம் பல பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சமத்துவம் இப்படி இருக்கணும், சின்ன சின்ன மாற்றங்கள் இப்படி இருக்கணும், ஒரு பெண்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்னு. மாற்றம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்மளுக்குலேருந்து தொடங்கணும். வீடும் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளால வீட்டை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இந்தியன் சொசைட்டியில் நம்ம இருக்கோம். எது எடுத்தாலும் உங்களை மட்டும் கேட்டு ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. நான் எங்கள் அப்பாவை கேட்கணும், எங்கள் அம்மாவை கேட்கணும், என் குடும்பம் தான் சொன்னாங்க எனக்கு சரிப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு இடத்துல இருக்கோம். அப்படிங்கும் போது நம்மளால ஏன் அது முடியல அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன், என்னால் இது முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்தி தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சாதான் அதுக்கான நிகழ்வு தீர்வும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டான்ஸுங்கிறது வந்து சீசனல் ஃபுட் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ரூமர் வாசில்ஸ் இதெல்லாம் வந்து ஃபீமேல் மேலே வரது ரொம்ப சகஜம் அப்படின்னு. அதை தான் நான் முன்னாடி சொன்னேன். 100% அவங்க சொன்னது உண்மை. சீசனல் ஃப்ரூட்டுங்கிறது சான்ஸ் கிடையாது, நம்மளா எடுத்துக்கிறது தான் சான்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வாய்ப்புங்கிறது நமக்கு எல்லா நேரமும் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, எத்தனை பேர் வாய்ப்புகள் கிடைச்சது எல்லாத்தையும் தவற விட்டுருக்கோம். இன்னைக்கு நான் பேசணும், இன்னைக்கு குருஜி வந்து என்னை இன்னைக்கு பேசவான்னு கூப்பிடுறேன், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட சிந்தனைகளும் உங்களோட சிந்தனைகளையும் நான் தெரிஞ்சுக்கணும், நானும் முன்னேறணும் நீங்களும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்புகளையும் கிடைக்கலனாலும் நம்மளா உருவாக்க கற்றுக்கணும். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிறத உருவாக்க கற்றுக்கிட்டு நம்ம முன்னேறணும். இளம் பெண்களா நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிஜமாவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பாதி பேருக்கு பாதி விஷயம் தெரியறதே கிடையாது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கைமண் அளவு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் கற்றுக்கிட்டதோ இல்லை, எனக்கு நிகராக இங்கே ஆசிரியர்கள் அத்தனை பேர் பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க, சக மாணவ தோழிகள் எல்லாருமே இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போதும் அந்த ஆசிரியர்கள் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் நமக்கு சொல்கிறதுல ஆள்வாசி கூட நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டு வந்து இங்கே பேசுகிறேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் ஆசிரியர்கள்கிட்ட கற்றுக்கலாம். நீங்கள் வந்து காலேஜஸில் என்ஜாய் பண்ணுறோம், இருக்கோம், போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் வேறு. ஆனால் அதை விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா தான் அவங்க சொல்லுவாங்கல்ல, இப்போ உனக்கு தெரியாது, நீ வெளியில் போ அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான். ஏன்னா நான் வந்து யூஜி படித்தேன், நான் சாஸ்திரா அப்படின்ற ஒரு காலேஜில் LLB படித்தேன். முடிச்சுட்டு வெளியில் வந்தேன், மாஸ்டர் டிகிரி லேபர் லாவில் திருச்சி சட்டக்கல்லூரியில் படித்தேன். யூஜி 5 வருஷம் படித்த வரைக்கும் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சர்ஸோட ரேப்போர்ட் அதெல்லாம் கிடையாது. நான் ஆனால் நல்ல எல்லாருக்கிட்டையும் பேசி இருக்கிற ஒரு எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பொண்ணு தான். LLB முடிச்சு LLM போகும்போது தான் ஒரு ஆசிரியர்கள்கிட்ட என்னென்ன கற்றுக்கணும், எவ்வளோ கற்றுக்கணும், அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள்னு சொன்னேன்ல, நீங்கள் ஒரு விஷயம் ஒரு நாள் கற்றுக்கிட்டாலும் அந்த ஆசிரியர்கிட்ட பர்சனலாக பேசி கேட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை மாதிரி 100 பேர் 1000 பேர் வருஷம் வர வர சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த 3 வருஷம்னா 3 வருஷம் மட்டும்தான் சான்ஸ். அந்த 3 வருஷம் வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னாடி போய் கவலை மட்டும்தான் பட முடியும், வேற எதுவும் படவே முடியாது. அதனால அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் காலேஜில் ஒரு நாள் ஒரு கிளாஸ் எவ்வளோ தூரம் உங்களால் கற்றுக்க முடியுமோ அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க. கண்டிப்பாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆகணுன்ற ஒரு ஐடியாலஜியை கிரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட போய் அதுக்கான ஸ்கோப் என்ன பண்ணலாம், இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்களாவே வந்து ரிசர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறத
இடத்துலையும் தொடங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பெரிய வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அப்புறம் ஷாலினின்றவங்க பேசினாங்க, ஆண்கள் சமூகம் வந்து பெண்கள் உயர விடலை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்கள் சமூகம் மட்டும் பெண்களை உயர விடலை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்குதா? எத்தனை பேர் பெண்களே பெண்களோட சமூகத்தை வளர விடாம வச்சிருக்கீங்க? அதை யோசிக்கணும்ல. நம்மளே ஒரு சக பெண்ணை இப்போ நான் தவறா சொல்லலை, இத்தனை பேர் இருக்கோம், அவ அப்படி இவ இப்படி அப்படின்னு என்னைக்கு ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை மட்டும் பேச நிறுத்துகிறாளோ அன்னைக்கு தான் பெண்கள் சமூகம் பெண்களால் உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அதை கண்டிப்பா சொல்லணும். அப்போ ஆண்கள் மட்டும் பெண்களுக்கு தடையா இல்லை, பெண்களே பெண்களுக்கு தடையாக இருக்கிறார்கள். எந்த ஒரு அம்மாவும் என் பொண்ணு இன்னைக்கு படிக்க வேண்டாம், நாளைக்கு போக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா வீட்டுல அப்பா சொல்லுவாங்க. ஆனா ஏன் அம்மா சொல்றாங்க? ஒரு பெண்ணுக்கு உதவியா இருக்கிறனால தான் நம்மளால படிக்க முடியுது. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எங்க அம்மா என்ன நீ போப்பா நல்லா பண்ணுன்னு அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரி உங்க அத்தனை பேருக்கு உங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க. ஆனா நீங்க உங்க குழந்தைகளுக்கு மட்டும் செய்யக்கூடாது, சமூகத்துல உங்க கூட இருக்க அத்தனை பெண்களுக்கும் நீங்க அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட அது வேண்டுகோள். கடைசியா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதின்றவங்க பேசுறாங்க. சமூகத்தின் மனப்பான்மை வந்து பெண்களிடமிருந்து மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி நான் பேசினேன். சிரிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது ஆனால் நிஜமாவே ஒருத்தருக்கு முக்கியம். நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தில் நல்லா பண்ணிகிட்டே போகிறீங்க, உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளோ இல்லை உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கல, ஆனால் நீங்கள் பண்ணது நல்ல விஷயம், கரெக்டான விஷயம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை, பல பேர் உங்களை பாராட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிரிக்கிற யாராக இருந்தாலும் திரும்பி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க சிரிக்கும் போது நீங்கள் மூச்சு சுழிச்சு மனம் தளர்ந்து போனதை அவங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க அப்படின்னா, நாம சிரிச்சா அவள் மனம் தளர்ந்து போறா, அவள் இறங்கி போறா, அப்போ நம்ம சிரிச்சே அவளை அங்கே அடக்கிடலாம், வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்தாலும் தாராளமாக ஈஸியாக வந்துடும். இன்னைக்கு இவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இவங்க நல்லா பாடுறாங்க, நிஜமாவே ரொம்ப அருமையாக பாடுறாங்கும் போது நான் அந்த இடத்துல நக்கலாக அவங்கள பார்த்து அவங்க பாடுறது சிரிச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த தடவை அந்த இடத்துல பாடணும்னு கண்டிப்பாக தோணாது. ஆனால் அதே இடத்துல நான் சிரிக்கிறதையும் பொருட்படுத்தாம அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பாடுறது தான் ரொம்ப பிடிச்சமான விஷயம், கேட்குறவங்க கேட்கட்டும், நான் சந்தோஷமா பாடுறேன், என் மனசு நிம்மதியா இருக்கு, நான் ஒன்றும் தவறான செயல் பண்ணலையே, நான் பண்றதுனால யாருக்கும் ஒரு கஷ்டமும் வரப்போதில்லை அப்படின்னு அவங்க என்னைக்கு பாட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் பெண்களுக்கான முன்னேற்றங்கிறத நம்மளாவே நமக்கு உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நிலையான வருமானம் வந்து பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2-3 பேர் பேசினாங்க. அதில் 2வது நடை சுற்றுல வந்து சிவயோகப்பிரியா அப்படின்றவங்க பேசினாங்க. அந்த நிலையான வருமானம்ங்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு ஒரு சட்டத்தில் ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா எல்லாருக்கும்? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இது வந்து எப்போ பிரச்சனை வந்தது அப்படின்னா, பெண்களுக்கு சம உரிமை இல்லை, ப்ராப்பரான பே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இது நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிராமப்புறங்கள்லையோ இல்லை இந்த டெய்லி வேஜஸில் வேலைக்கு போகிறாங்களையோ அவங்களுக்குலாம் இல்லை. ஆனால் பெரிய இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராகவோ ஒரு பிரசிடெண்ட்டாகவோ போய் ஒரு விமன் உட்காந்துருக்காங்க. ஸோ சட்ட நுணுக்கங்களால் மட்டும் இருக்கு, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிறது வந்து கிடையாது. அந்த நடைமுறையும் நம்ம எவ்வளோ பேருக்கு நடைமுறைக்கு கொண்டு வரோங்கிறதுலையும் அது இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வீட்டில் எல்லாருக்கும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எத்தனை பேர் பண்றீங்கன்னு தெரியல, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க இல்லாத போது அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு அதோட கஷ்டம் தெரியுதுன்னு சொன்னாங்க. நிஜமாவே ஹெல்ப் பண்ணுங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான் அவங்களோட பேர்டன்ல உங்களுக்கு பாதியாவது சரியா இருக்கும். நீங்க மட்டும் பண்ணணும்னு சொல்லலை, உங்களோட சக தோழிகள் தோழர்கள் யார் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆண் பெண் தான் செய்யணுங்கிறது கிடையாது, அந்த சமூகம் இல்லை, நம்ம இன்னைக்கு மாறி வந்துட்டோம். ஆனால் இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக இண்டிபெண்டாகவும் அன்மேரிடாகவும் இருக்கிறது வந்து சம வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படின்றாங்க. மேரிட் அப்படின்னு சொல்கிற வந்து அவங்க சொன்ன மாதிரி 25 ஆச்சா 24 ஆச்சா அச்சோ கல்யாண வயசு கடந்து போயிட்டீங்க உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களால் சாதிக்க முடியாது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயமும் அவங்க ஸ்ரீநிதின்றவங்க வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. சேமிப்பு, வாய்ப்பு, தொழில், இதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பெண்களுக்காக இப்போ முன்னேறி இருக்கு அப்படின்னு.
சிறு சேமிப்பு திட்டம், அந்த பெண்கள் சேமிப்பு திட்டம் குழுவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய பேர் வீட்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முன்னாடி கிடையாது பெண்களுக்கு, இப்போ நிறைய வந்திருக்கு. ஆனால் அது பத்தாது கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி. ஏன்னா எல்லாரும் ஒர்க்கிங் உமன் இல்லை இல்லையா, எல்லாரும் டிகிரி படிச்சிருக்காங்களா இல்லை. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்துட்டோம், நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒருத்தரும் வேலைக்கு செல்ல வேண்டும். நீங்கள் உங்களால் உங்களது கைகளால் சம்பாதிச்சு உங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி 2 சைடும் ஈவனாக இருக்கணுமே தவிர்த்து தராசு மாதிரி இருக்கணும். 2 சைடு ஈவனாக, ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கினா அந்த ஃபேமிலி ஆடதான் செய்யும், ஆபேஸாக ஆடும். ஆனால் அந்த தராசு மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்க எல்லாரும் இருக்கிறதுக்கு தான் யோசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சமூகத்தில் இவ்வளோ தூரம் பேசிட்டு, இவ்வளோ ஒரு விவாத மேடையில் நின்று எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த காலை தாண்டி வெளியில் போகணுமா, ஓகே இவ்வளோதான் முடிச்சு நம்மளால இதான் பண்ண முடியும், நம்ம வீட்டிலலாம் ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரணுங்கிறத ஒருத்தரும் யோசிங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா மாற்றங்கிறத கொண்டு வர ஆரம்பிக்கிறதுக்கும் நமக்கு இளம் வயசு தான் தேவை. முத்த விட்டு அதுக்கப்புறமா 5இல் விளையாதது 50இல் விளையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக விளையாது. நீங்கள் இன்றைக்கெல்லாம் விட்டுட்டு 50 வயசில் போய் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலங்கிறது பேசுறது வேஸ்ட். அப்போ இன்னிலேருந்து இந்த டைம் சான்ஸ் அதை இந்த டைம்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் யுவர் லைஃப் யூ கேன் ரியலி அச்சீவ். ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பரான ட்ரீமில் கொண்டு போகணும். அதுதான் உங்களோட நல்ல சக்ஸஸ்க்கான ஒரு பாத்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேலு நாச்சியார் மாதிரி கணவன் இல்லாமல் அவங்க தாண்டி வாழலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஒருத்தரும் வேலு நாச்சியாராக இருக்கணுமா, அந்த அளவுக்கு தைரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். ஒரு பெண்ணுக்கும் வேலு நாச்சியார் மாதிரி ஒரு தைரியமும் சாரதாமா மாதிரி தனியாக இருந்து எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதோ கண்டிப்பாக வேணும் தான். ஆனால் அந்த தைரியத்தையும் பணப்பக்கத்தையும் நீங்களாக தான் கிரியேட் பண்ணிக்கணும். எத்தனை பேர் அவங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தரும் அவ்வளோ அழகாக அவங்களோட பிரச்சனைகளையும் அவங்களோட சொல்யூஷன்ஸையும் நிறைய சொன்னாங்க. பிரச்சனைகளை கொண்டு வந்தால் தான் சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இஸ்லாம மதத்தில் தலாக் அப்படின்னு 3 தடவை சொன்னால் அவங்களோட திருமணம் முடிவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா எல்லாருக்கும்? 3 தடவை தலாக்குன்னு சொன்னாங்கன்னா அது திருமணமே முடிவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றதுக்கு சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் கண்டுக்காத மாதிரி எங்கே போய் சொன்னாலும் 3 தடவை சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவங்க கண்ணுக்கு நேராக முதுப்பாரெலாம் கண்டினியூஸாக சொல்லுன்ற இதெல்லாம் அவங்களோடதுல பெருசாக அந்த பார்க்கலாம் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஷாயரா பானு அப்படின்ற ஒருத்தவங்க முன்னாடி போய் நின்னாங்க. இஸ்லாமிய மத பெண்களாக இருந்தால் என்ன, அது என்ன 3 வார்த்தையில் முடிஞ்சிடுறது, அது பிரச்சனை. அவங்க நின்னதுனால தான் அந்த ட்ரிபிள் தலாக்குங்கிறத கேன்சல் பண்ணாங்க. ஸோ எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் சொசைட்டியில் பெண்கள் இந்த ஒரு காரணத்துக்காக பின்னாடி தள்ளப்பட்டுட்டோம், முன்னேறி வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கடமையாகவே இப்போ போயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்கும் அடுத்தவங்க சொல்லுவாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனையா, பக்கத்தில் இருந்து அவளுக்கு தானே பிரச்சனை வேணாம் பேசிக்கிட்டு நம்ம அமைதியாக இருப்போம், நம்ம வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு இருந்தோன்னா செட்டே ஆகாது. அவங்களுக்கு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நமக்கும் பிரச்சனை, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சு, நீ வா நான் பார்த்துக்கிறேன், நம்ம பண்ணலாம், இது செய்யலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுத்து எல்லாருமே முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.